வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் 21வது தவணை தொகை அறிவிப்பு தேதி வந்துவிட்டதுங்க. ஸோ 21வது தவணை தொகையை இன்றைக்கி உங்கள் அக்கௌண்ட்டில் போட போகிறாங்க. இதை பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிரதமர் மந்திரி மோடி அவர்கள் நவம்பர் 19ஆம் தேதி அன்று இந்த 21வது தவணை தொகையை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கிறாரு. ஸோ விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். தகுதியான பயனாளிகள் அனைவரும் நவம்பர் 19 அன்று 2000 ரூபாயை பெறுவார்கள். நில விவரங்கள், ஆதார் எண், இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகள் மற்றும் இகேஒய்சி ஆகியவை கட்டாயமாகும். விவசாயிகள் ஓடிபி, பயோமெட்ரிக் அல்லது முக அங்கீகாரம் இகேஒய்சியை முடிக்கலாம். பிஎம் கிசான் போர்ட்டல் மற்றும் கிசான் மித்ரா ஆகியவை பிராந்திய மொழிகளில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிஎம் கிசான் தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாயை அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படுதுங்க. ஸோ இதன் மூலம் இது உலகின் மிகப்பெரிய நேரடி பண பரிமாற்ற திட்டங்களில் ஒன்று. இந்த திட்டம் இப்பொழுது நன்மைகளில் 25% அதிகமான பெண் விவசாயிகளுக்கு அர்ப்பணிக்கிறது. டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் திட்டத்தை கணிசமாக வெளிப்படுத்தியுள்ளன என வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது. ஓடிபி, பயோமெட்ரிக் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வைத்தால் மட்டும்தான் உங்களால் இதை இகேஒய்சி அந்த ஃபார்மேட்டை உங்களால் முடிக்க முடியுங்க. ஸோ பல விவசாயிகள் பிரதம மந்திரி திட்டத்தின் 21வது தவணை 2000 எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருக்கின்றனர். பிரதம மந்திரி கிசான் திட்டம் 21வது தவணை தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு விரைவில் கிடைக்கும். பிரதம மந்திரி கிசான் போர்ட்டலில் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வங்கி கணக்குகள் ஆதார் அட்டையுடன் யுஐடி இணைக்கப்பட்டு இகேஒய்சி முடித்த விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் பலன்கள் கிடைக்கும். இவர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தினுடைய பலன்கள் கிடைக்கும். வேறு யாவருக்கும் இந்த பலன்கள் கிடைக்காது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 20வது தவணை பெறாதவர்களுக்கும் இப்பொழுது சேர்த்து 4000 ரூபாயாக அவங்க அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படுகிறது. பிஎம் கிசான் வலைதளத்தின்படி பிஎம் கிசான் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் இகேஒய்சி கட்டாயம். ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி பிஎம் கிசான் போர்ட்டலில் கிடைக்கிறது அல்லது பயோமெட்ரிக் அடிப்படையிலான இகேஒய்சிக்கு அருகில் உள்ள சிஎஸ்சி மையங்களை தொடர்பு கொள்ளலாம். தகுதியுள்ள விவசாயிகள் பிரதம மந்திரி கிசானுடைய 21வது தவணையை பெறுவ தயாராகிறார்கள். நவம்பர் 19, 2025 அன்றைக்கு பெறுவார்கள். இது பிஎம் கிசான் வலைதளத்திலும் கிடைக்கிறது. தவணையின் மதிப்பு 2000 ரூபாய் ஆகும். பீகார் தேர்தல் முடிவுகள் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு ரொம்ப திருப்தி அடைகிறதுனால பிஎம் கிசானுடைய தொடர்புகள் இன்னும் அதிகரித்து செயல்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கும் வகையில் பன்மொழி இயங்கும் கிசான் சங்கமித்ரா சாஃப்ட்வேர் 11 பிராந்திய மொழிகளில் 24/7 உதவியை வழங்குகிறது. இது பயனாளர்கள் விண்ணப்ப நிலை, கட்டண விவரங்களை சரிபார்க்கவும் கேள்விகளை தீர்க்கவும் உதவுகிறது என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. அனைத்து சமூக நல சலுகைகளையும் வழங்குவதை ஒழுங்குபடுத்தவும், மீண்டும் காகித வேலைகளை நீக்கவும், கடைசி மைல் கவரேஜை உறுதி செய்யவும் அரசாங்கம் ஒரு விவசாய பதிவேட்டை தொடங்கியிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை வருகின்ற புதன்கிழமை நவம்பர் 19 அன்னைக்கு காலை 10:30 மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட இருக்காரு. அந்த டைமில் ஒரே பத்தான அழுத்தி உங்களுக்கு அந்த 21வது தவணை தொகையை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கிறார். இந்த 21வது தவணை தொகையை பெற தயாராகி கொள்ளுங்கள். இகேஒய்சி முடிக்கலாம், முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்லதோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் 21வது தவணை தொகை அறிவிப்பு தேதி வந்துவிட்டதுங்க. 21வது தவணை தொகையை இன்றைக்கி உங்கள் அக்கௌண்ட்டில் போட போகிறாங்க. இதை பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ பிரதமர் மந்திரி மோடி அவர்கள் நவம்பர் 19ஆம் தேதி அன்று இந்த 21வது தவணை தொகையை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கிறாரு. ஸோ விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். தகுதியான பயனாளிகள் அனைவரும் நவம்பர் 19 அன்று 2000 ரூபாயை பெறுவார்கள். நில விவரங்கள், ஆதார் எண், இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகள் மற்றும் இகேஒய்சி ஆகியவை கட்டாயமாகும். விவசாயிகள் ஓடிபி, பயோமெட்ரிக் அல்லது முக அங்கீகாரம் இகேஒய்சியை முடிக்கலாம். பிஎம் கிசான் போர்ட்டல் மற்றும் கிசான் மித்ரா ஆகியவை பிராந்திய மொழிகளில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிஎம் கிசான் தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாயை அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படுதுங்க. ஸோ இதன் மூலம் இது உலகின் மிகப்பெரிய நேரடி பண பரிமாற்ற திட்டங்களில் ஒன்று. இந்த திட்டம் இப்பொழுது நன்மைகளில் 25% அதிகமான பெண் விவசாயிகளுக்கு அர்ப்பணிக்கிறது. டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் திட்டத்தை கணிசமாக வெளிப்படுத்தியுள்ளன என வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது. ஓடிபி, பயோமெட்ரிக் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வைத்தால் மட்டும்தான் உங்களால் இதை இகேஒய்சி அந்த ஃபார்மேட்டை உங்களால் முடிக்க முடியுங்க. ஸோ பல விவசாயிகள் பிரதம மந்திரி திட்டத்தின் 21வது தவணை 2000 எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருக்கின்றனர். பிரதம மந்திரி கிசான் திட்டம் 21வது தவணை தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு விரைவில் கிடைக்கும். பிரதம மந்திரி கிசான் போர்ட்டலில் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வங்கி கணக்குகள் ஆதார் அட்டையுடன் யுஐடி இணைக்கப்பட்டு இகேஒய்சி முடித்த விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் பலன்கள் கிடைக்கும். இவர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தினுடைய பலன்கள் கிடைக்கும். வேறு யாவருக்கும் இந்த பலன்கள் கிடைக்காது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 20வது தவணை பெறாதவர்களுக்கும் இப்பொழுது சேர்த்து 4000 ரூபாயாக அவங்க அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படுகிறது. பிஎம் கிசான் வலைதளத்தின்படி பிஎம் கிசான் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் இகேஒய்சி கட்டாயம். ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி பிஎம் கிசான் போர்ட்டலில் கிடைக்கிறது அல்லது பயோமெட்ரிக் அடிப்படையிலான இகேஒய்சிக்கு அருகில் உள்ள சிஎஸ்சி மையங்களை தொடர்பு கொள்ளலாம். தகுதியுள்ள விவசாயிகள் பிரதம மந்திரி கிசானுடைய 21வது தவணையை பெறுவ தயாராகிறார்கள். நவம்பர் 19, 2025 அன்றைக்கு பெறுவார்கள். இது பிஎம் கிசான் வலைதளத்திலும் கிடைக்கிறது. தவணையின் மதிப்பு 2000 ரூபாய் ஆகும். பீகார் தேர்தல் முடிவுகள் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு ரொம்ப திருப்தி அடைகிறதுனால பிஎம் கிசானுடைய தொடர்புகள் இன்னும் அதிகரித்து செயல்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கும் வகையில் பன்மொழி இயங்கும் கிசான் சங்கமித்ரா சாஃப்ட்வேர் 11 பிராந்திய மொழிகளில் 24/7 உதவியை வழங்குகிறது. இது பயனாளர்கள் விண்ணப்ப நிலை, கட்டண விவரங்களை சரிபார்க்கவும் கேள்விகளை தீர்க்கவும் உதவுகிறது என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. அனைத்து சமூக நல சலுகைகளையும் வழங்குவதை ஒழுங்குபடுத்தவும், மீண்டும் காகித வேலைகளை நீக்கவும், கடைசி மைல் கவரேஜை உறுதி செய்யவும் அரசாங்கம் ஒரு விவசாய பதிவேட்டை தொடங்கியிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை வருகின்ற புதன்கிழமை நவம்பர் 19 அன்னைக்கு காலை 10:30 மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட இருக்காரு. அந்த டைமில் ஒரே பத்தான அழுத்தி உங்களுக்கு அந்த 21வது தவணை தொகையை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கிறார். இந்த 21வது தவணை தொகையை பெற தயாராகி கொள்ளுங்கள். இகேஒய்சி முடிக்கலாம், முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்லதோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.